ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம அருள் ஜேவோட பேய்க்காடு அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்கலாமா? அன்றைக்கி அவங்க 2 பேர் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப பணக்காரு, ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு ஆள். அதுக்கு பின்னாடியே ரொம்ப எளிமையாக மண்வெட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆள். இப்படி 2 பேரும் ஒரு தெரு விளக்கு வெளிச்சத்தில் அங்கே போயிட்டுருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தெருவில். அப்படி இருக்கும்போது சீக்கிரம் வாழ அப்படின்னு நம்ம வெங்கையா கூப்பிடுறாரு. நம்ம வெங்கையா தான் அந்த பணக்காரர். சரிங்க ஏசம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனியப்பனும் பின்னாடியே வராங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது தூர வெளிச்சத்தில் சுடுகாடு தெரியுது. அந்த சுடுகாட்டில் ஏதோ புகஞ்சிட்டு இருக்குது. அப்போ வெங்கையாவும் என்னடா இது, என்னது என்ன இது எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னோடனே நம்ம முனியப்பனும் இந்த மாதிரி கீழ்த்தெருவில் இருக்கிற கந்தசாமியோட பணம் தான் அங்கே எரிஞ்சிட்ருக்கு, அவன் தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டான், அவனோட பணம் தான் அங்கே எரிஞ்சிட்ருக்கணுன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது வெங்கையாவும் கேட்குறான், இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டுல அவங்கிட்ட அப்படின்னு. உடனே முனியப்பனும் சொல்லிட்டேன் ஏசம்மா, மத்தியானமே அவனுக்கு சரக்கு கொடுக்கும்போது 500 ரூபாய் பணமும் சரக்கும் வாங்கி தந்து விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே சரி நட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. சிவகிட்ட வர கந்தசாமியோட பணம் எரிஞ்சிட்ருக்கு. அந்த வாசனையும் அந்த தோல் கருகின வாசனையுமே அந்த துர்நாற்றம் நம்ம வெங்கையாவை அப்படியே வயிற்றையே பிதற்றுகிறது. அவனும் மூக்கெல்லாம் மூடிட்டு இலே இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியானை கூப்பிட்றான். வெட்டியான் வரான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஏன் அப்படி சொன்ன உடனே இருக்கு சாமி அப்படின்னு. யாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்லக்கூடாது, சொன்னால் நீ என்ன ஆகுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்காயமும் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பணம் எழுந்து உக்கார்ந்தோடனே நம்ம வெங்கையா பயந்துடுறாரு. என்னடா போனோம் திடீர்னு உக்காருதே அப்படின்னோடனே வெட்டியும் ரொம்ப வேகமாக ஓடி போயிட்டு இதுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் அடிக்கடி எழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடி கம்பால் அடித்து அதை படுக்க வைக்கிறான். நம்ம வெங்கையாவும் ரொம்ப அதிர்ச்சியா என்னையா இது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லையா, திடீர்னு பணத்துக்கு உசுர் ஓட ஆரம்பிச்சிரும், நான் இது மாதிரி 4 அடி அடித்தா அது படுத்துரும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வெங்கையா மறுபடியும் அந்த பணத்தை பார்த்துட்டு சரி முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு ஐயோ இங்கே தானே அவளை புதைச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி முனியா தோண்டு, வெட்டியா நீயும் தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெங்கையா கொஞ்சம் முன்னோக்கி சில தினங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் நினச்சி பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது வயக்காட்டை நான் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்வையிட போயிட்டுருக்காரு நம்ம வெங்கையா. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு சென்ட்டு பக்கத்தில் ஒரு மாதிரியான சவுண்டு அப்படின்ற ஒரு முணுகல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவனோட மகனான வேலும் அந்த வயல்லே வேலை செய்கிற ஒரு பொண்ணும் அங்கே ஒன்றா இருக்காங்க. இதை பார்த்த உடனே வெங்கையாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. மகனை அடித்து வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஆனாலும் இந்த வேலை செய்கிறோட பொண்ணு அந்த நிர்வாண உடையில் இருக்கிறத பார்த்து அவருக்கும் மனம் மாறி அவரும் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நடந்துட்டு வெளியே வந்த உடனே மகன் சிரிக்கிறான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போகிறான். போன உடனே அலறிட்டே வெளியே வரான், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னோடனே அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னோடனே சரி அவளை நம்மளுடைய கிணற்றுல போட்டுடலாம், எதனா போலீஸ் கேஸ் போனால் நம்ம ஆள் தான் போலீஸு, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெங்காயா சொல்ல நம்ம வேலும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட பிணத்தை அந்த கிணத்துல போட்டுடுறாங்க. ஸோ அந்த பொண்ணோட பேர் என்னென்னா வள்ளி. ஸோ நம்ம வள்ளி சாவடித்து கிணத்துல போட்டுடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பிணம் மிதக்குது. ஸோ கேஸும் இது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு
மூடிடுறாங்க. சில நாள் கழித்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பசுமாடு, அதாவது வெங்கையாவோட பசுமாடு வந்து ரத்தம் கக்கி இறந்துருக்கு. அதை பார்க்குற வெங்கையா ரொம்ப சாதாரணமாக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நோய் புற்று வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டுறாரு. அடுத்த சில தினங்கள்லேயே வேலு, தன் மகனான வேலு வாழைத்தோப்பு நடுவில் ரத்தம் கக்கி, அதுவும் கன்னத்தில் பயங்கரமாக ஒரு அறை வாங்கின மாதிரி, கன்னத்தில் வாங்கின மாதிரி இறந்துருக்கான். அதை பார்த்தோன்னே வெங்கையாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அப்புறமா எல்லோரும் சொல்கிறாங்க, இது மாதிரி வேலு வந்து பேய் தான் அடித்து கொன்னுச்சு, பேய் அரிஞ்சிச்சு அப்படின்னு.